வணக்கம் எவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். வணக்கம் எவர்ஸ். அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். கலை உலக நாயகர், திரையுலக நாயகர், மகா நடிகர், புரட்சி நடிகர், அகில உலக திரையுலகின் எவர்கிரீன் ஹீரோ எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். மக்கள் நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசையில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான கலை உலக நாயகர், திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் 1973 சென்னை தொடங்கி தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்பட மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ஜப்பான் எக்ஸ்போ 70 எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை முதல் நெல்லை ரத்னா திரையரங்கில் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே 52ஆம் ஆண்டில் 50 நாட்களை நோக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்படம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்த மாபெரும் பிரம்மாண்ட மூன்றாவது படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஜனவரி 17 கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் 5 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி தொடர்ந்து கர்நாடக மாநிலம் தமிழகத்தில் இணைந்த 50வது நாட்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தினை ஜனவரி 17 முதல் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் ஜனவரி 31 முதல் தமிழக மாவட்டங்களில் அமைந்துள்ள திரையரங்குகளில் திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மார்ச் 7 வெள்ளிக்கிழமை முதல் திரையிட்ட நெல்லை ரத்னா திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 50ஆம் நாளின் இனிய நல் வாழ்த்துக்களையும் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 52ஆம் ஆண்டு இனிய நல் வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் அமைந்துள்ள அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் மற்றும் தமிழகத்தில் அமைந்துள்ள அனைத்து திரையரங்கு உரிமையாளருக்கும் நெல்லை ரத்னா திரையரங்கு உரிமையாளருக்கும் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக
கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாநகரில் அமைந்துள்ள திரையரங்குகளில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் நெல்லை மாநகரில் நெல்லை மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திரையுலக வத்தியார் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம், மலர் அபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் வெளியும் உள்ளும் ஆரவாரம் செய்து வரும் நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 50ஆம் நாளின் இனிய நல்வாழ்த்துக்களையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 52ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகரில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் மற்றும் தமிழகத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தின் 50ஆம் நாளின் இனிய நல்வாழ்த்துக்களையும் 52ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும்